எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம ஈசனின் 64 திருவிளையாடல் கதைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தின் 6வது படலமான வெள்ளியம்பல கூத்தாடிய படலம் பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நாம போன படலத்தில் மீனாட்சி அன்னைக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் நிகழ்ந்த திருமணம் குறித்து பார்த்தோமா? திருமணம் முடிந்ததும் என்ன, திருமண விருந்து தானே. திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள், தேவர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் விருந்து சாப்பிட அழைத்தார் சுந்தரேச பெருமான். அவரோட அழைப்பினை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஆனா 2 பேர் மட்டும் திருமண விருந்தில் பங்கேற்கவில்லை. அவங்க யாருன்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தான். ஏன்னு கேட்டா, இவங்க 2 பேருமே தில்லை பொன்னம்பலத்தில் இருக்கும் தில்லை அம்பலவாணரின் திருநடனத்தை வழிபட்ட பிறகுதான் உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டவங்க. இவங்க 2 பேரும் ஏன் நீங்க உணவு சாப்பிடல அப்படின்னு சிவபெருமான் கேக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எம்பெருமானே, நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடி அருளும் திருநடனத்தை தரிசித்ததுக்கு பிறகுதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனிவர்கள் இவ்வாறு சொன்னதுமே சுந்தரேச பெருமான், உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாதசாந்த தானமாகும். ஆதலால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரையம்பதியில் யாம் செய்து காட்டுவோம் என்று சொன்னாராம். இதை கேட்ட முனிவர்கள் 2 பேருமே, கருணை கடலே, உலகம் என்ற மனிதனுக்கான மற்ற உறுப்புகள் என்னென்ன என்று வினவினாங்களாம். அதற்கு இறைவனாரும், உலகனைத்தும் உருவமாகிய விராட புருடம் என்னும் மனிதனுக்கு செல்வம் நிறைந்த திருவாரூர் மூல ஆதாரம், திருவானைக்கால் சுவாதிஷ்டானம், திருவண்ணாமலை மணிப்பூரகம், நீங்கள் வணங்கி வரும் தில்லை அநாகதம், திருக்காலஹத்தி ஒப்பில்லாத கண்டம், காசிஸ்தலம் ஆக்ஞை, கைலை மலை பிரம்மரந்திரம், இந்த மதுரையம்பதி துவாதசாந்தம் என்று சொன்னாராம். அதற்கு பிறகு முனிவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு திருக்கோவிலுக்குள் சென்றார். அங்கே பொன்னாலாகிய விமானத்தின் கீழ்ப்புறத்தில் வெள்ளி அம்பலம் ஒன்று தோன்றியது. அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்றும் தோன்றியது. ஒளி வீசிக் கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் உலகின் இருளை அகற்றும் ஒளிக்கதிர் போல அடியவர்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளிவின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார். திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட, திருமால் இடக்கை எனும் இசைக்கருவியை வாசிக்க, தும்புரு நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினாங்க. கலைமகள் சுருதி மீட்ட, பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினார். சிவகணங்கள் மொந்தை தன்னும்மை எனும் கருவிகளை முழங்கினாங்க. இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு முதுகின் மேல் வலது காலினை ஊன்றி காட்சி அளித்தார். இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீஜ்வாலையும் காணப்பட்டது. அவரின் வலக்கீழ் கை அடக்கலம் தந்தவாறும் இடக்கீழ் கை குஞ்சித பாதத்தை காட்டியவாறும் இருந்தன. அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன. அழகிய கண்களை கொண்ட உமையம்மை ஒருபுறம் ஒதுங்கி நிற்க, அவ்வம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் திருநடனம் புரிந்தார். சுந்தர பாண்டியனார் ஆடல் வல்லானாக வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தை கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அப்படியே நெஞ்சுருகி நின்றாங்க. தங்களின் பிறவி பயனை அடைந்து விட்டோம் என்று நினைத்தாங்க. பதஞ்சலி வியாக்கிரபாதர் மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு வருகை புரிந்த மற்ற முனிவர்கள், அரசர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், கிம் புருஷர்கள், யோகிகள் உட்பட எல்லோரும் இறைவனாரின் திருக்கூத்தினை கண்டு களித்தாங்க. முனிவர்கள் ஆடல் வல்லானாகிய சிவபெருமானை பார்த்து, உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே, தங்களின் திருநடனத்தை கண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துவிட்டோம். அடியார்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளியம்பலத்தில் தாங்கள் ஆடிய திருநடனத்திற்கு முதல் வணக்கம் என்று சொன்னாங்க. ஊழி முதல்வனே, உயிர்களின் பிறவி கடலினை தீர்ப்பவனே, அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே, உங்களுக்கு வணக்கம். இறைவனாரின் இடது பாகத்தில் உறைந்திருக்கும் உமையம்மைக்கு வணக்கம் என்று பலவாறு போற்றி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இறைவனின் திருநடனத்தை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோர்களை பார்த்து சிவபெருமான், நல்லது, உங்களது விருப்பம் என்ன என்று கேட்டாராம். அதை கேட்ட 2 பேருமே, எங்களின் இறைவா, தாங்கள் இந்த வெள்ளியம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபட செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாங்களாம். அதற்கு இறைவனார், செந்தமிழை வளர்த்து ஓங்கச் செய்யும் இந்த பாண்டிய நாடு செய்த தவப்பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று சொன்னாராம். பதஞ்சலி முனிவர் இறைவனிடம், முக்காலமும் ஆனவரே, ஆதியே, எம்பெருமான், தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு களித்த அனைவருக்கும் இந்த பூமியில் மீண்டும் பிறவாத ஒப்பற்ற சிவகதியை அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம்.
சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார். இதனை கேட்ட சிவகணங்கள் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தாங்க. முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தாங்க. வெள்ளியம்பலத்தில் இறைவனின் திருநடனத்தை தரிசிப்பதன் பலன் என்னவென்று பார்க்கலாமா? மார்கழி மாத திருவாதிரை முதல் அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பொற்றாமரை குளத்தில் நீராடி வெள்ளியம்பல திருநடனத்தை தரிசனம் செய்து அங்கேயே தங்கி திருவைந்தெழுத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்கள் எண்ணிய வரங்களை எல்லாம் பெறலாம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த படலத்தின் மூலம் ஈசன் நமக்கு கூறும் கருத்து என்ன என்று பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதே இந்த படலத்தின் மறைமுக கருத்து. ஆடலும் பாடலுமாக நாம் வாழ்வை ஆனந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த படலம் உணர்த்துகிறது. உற்றார் உறவினருடன் கூடி நல்ல முறையில் வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதை வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் சொல்கிறது. நாம் இப்போது சிவபெருமானின் 50 சபைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் நடராஜராக தன்னுடைய நடனத்தால் சிறப்பித்த 5 திருத்தலங்கள் பஞ்ச சபைகள் என்றும் 50 சபைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அது என்னவென்றால் பொற்சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5 சபைகளும் முறையே சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம் ஆகிய திருத்தலங்களில் அமைந்திருக்கின்றன. அந்த திருத்தலங்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ளது திருமூலட்ட நாதர் ஆலயம். இப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சிதம்பரம் நடராஜர் கோவில் என்று சொன்னால்தான் தெரியும். இங்கு அருள் பாலிக்கும் ஆடல் அரசனான நடராஜர் வீட்டிற்கும் இடமே பொற்சபை என்று அழைக்கப்படுகிறது. இதை பொன்னம்பலம், கனகசபை, பொன் மன்றம் என்ற பெயர்களாலும் அழைக்கிறாங்க. இறைவன் தனது திருநடனத்தை பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்கு காட்டி அருளிய ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நடனமாடுகிறார். இஸ்தல இறைவன் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வெள்ளி சபை. ஈசனின் திருவிளையாடல்கள் பெரும்பாலும் நடைபெற்ற இடம் மதுரை என்று சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மனின் அரசாட்சியும் அருளாட்சியும் நிறைந்திருக்கும் மதுரையில்தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கிறது. இந்த ஆலயம்தான் நடராஜரின் திருநடனம் கண்ட வெள்ளி சபையாக திகழ்கிறது. இதனை வெள்ளி அம்பலம், வெள்ளி மன்றம் என்று அழைக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் நடராஜ பெருமான் தன் பக்தனான பாண்டியம்மனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனம் புரியும் நிலையில் காட்சி தருகிறார். இங்கு இறைவனின் நடனம் சந்தியா தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்கு தில்லையில் ஆடியது போலவே இங்கும் இறைவன் தனது திருநடனத்தை காட்சிப்படுத்தி அருளச் செய்தார். அடுத்ததாக ரத்தின சபை. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ளது வடராணேஸ்வரர் கோவில். இந்த ஆலயத்தில் காளியுடன் போட்டி நடனம் ஆடிய சிவபெருமான் முடிவில் தன்னுடைய ஒரு காலை தலைக்கு மேல் தூக்கி ஆடி காளி தேவி வெற்றி கொண்டார் என்று ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த ஆலயத்தின் இறைவன் வடராணேஸ்வரர், இறைவி வண்டார்குழலி அம்மை. இங்கு இறைவன் நடனம் ஆடிய சபை ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது. ரத்தினாம்பலம், மணிமன்றம் என்ற பெயர்களும் இதற்கு உண்டு. இங்குள்ள இறைவன் 8 கரங்களுடன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலால் காதணியை மாட்டும் தோரணையில் காட்சியளிக்கிறார். காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து சென்று இங்குள்ள நடராஜரின் திருவடியில் அமர்ந்து அனுதினமும் அவரது திருநடனத்தை காணும் பேறு பெற்றாராம். இங்கு இறைவன் ஆடும் நடனம் ஊர்த்துவ தாண்டவம் என்று போற்றப்படுகிறது. 4வதாக தாமிர சபை. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று காந்திமதி உடனான நெல்லையப்பர் திருக்கோவில். இங்கு நடராஜர் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் இடத்திற்கு தாமிர சபை என்று பெயர். இதற்கு தாமிர அம்பலம், தாமிர மன்றம் என்ற பெயர்களும் இருக்கிறது. இந்த சபையில் இறைவன் தனது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி திருநடனம் புரிகிறார். இந்த நடனத்திற்கு திருத்தாண்டவம் என்று பெயர். 5வதாக சித்திர சபை. தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலத்தில் அமைந்திருக்கிறது குற்றாலநாதர் திருக்கோவில். இது அகத்திய முனிவர் வழிபாடு செய்த திருத்தலம் ஆகும். இங்கு சிவபெருமான் நடனம் புரிந்த இடம் சித்திர சபை என்று வணங்கப்படுகிறது. இங்குதான் யமனை காலால் எட்டி உதைத்த ஈசன் தன் மனைவி பார்வதியுடன் மார்கண்டேயருக்கு அருளியபடி சித்திர வடிவில் காட்சியளிக்கிறார். இங்கு இறைவன் ஆடிய நடனத்திற்கு பெயர் திரிபுர தாண்டவம். இந்த தாண்டவத்தை கண்டு களித்த பிரம்மதேவன் தானே இறைவனின் திருநடனத்தை ஓவிய வடிவில் வடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடமே சித்திர சபை. இதனை சித்திர அம்பலம், சித்திர மன்றம் என்றும் அழைக்கிறாங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.